பார்க்குறோம். அதனால் நம்ம இந்த 4 காரியங்களும் பலவீனங்களும் பார்த்து கொண்டு வரலாம். பயம் அவிசுவாசத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் செஞ்ச காரியத்தையும் பார்த்துட்டு மறக்கப்படணும். இது பெரிய பலவீனம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுங்க, நினைச்சதை செஞ்சதை ஞாபகப்படுத்துங்க, ஆண்டு செஞ்ச ஞாபகப்படுத்துங்க, வாக்குகளை நினைவு கொடுங்க. அடுத்தது மனிதன் சோதனை வரணும், மனிதனோட வாக்கு நம்பி போய் கொடுக்குறோம். அது பெரிய பலவீனம். அந்த இடத்துல தேவசனம் சார்ந்து நம்ம இப்போமானால் தேவசத்தை செய்யலாம். குறிப்பாக நம்ம கர்த்தர் அந்த சோதனை விடுவிக்கின்ற உதவி செய்வார். 3வது, ஒரு சோதனை வரும்போது அந்த விசுவாசம் விலகி போயிடும். விசுவாசம் இருக்க போகிறதில்ல, ரூட் அவுட் ஆகிடும். அப்படி செய்யக்கூடாது. எதுவும் தப்பி ஒரு போக்கையும் உண்டாகும்னு சொல்லி அங்கே நீங்கள் காத்துடுங்க. இது 3வது. 4வது, சோதனை குத்தும் போது அந்த பாத்திரம் தாங்க முடியாமல் மாம்சக்கிரியை செஞ்சிடாதீங்க. அந்த இடத்துல ஆவிக்கிரிய காரியமாக ஜபத்தை நீங்கள் கையாளுங்க, வெற்றி பெறலாம். இந்த 4 பலவீனங்களும் மேற்கொள்ளத்தக்கதாய் நம்ம 4 பலவீனங்களும் வேதாந்தம் நமக்கு சுட்டி காட்டுறது. அதே சமயம் 4 பலவீனங்களும் மேற்கொள்ள வழியும் வேதாந்தம் சுட்டி காட்டுறது. ஆகினாலே இந்த 4 பலவீனங்களையும் நாம் தொடர்ந்து மேற்கொள்ளுமானால் நிச்சயமாய் விசுவாசங்கிற அந்த சோதனை பரீட்சையில், அந்த சோதனை என்கிற விசுவாச பரீட்சையில் நாம் ஜெயம் கொள்வதாகவும் கர்த்தர் நமக்கு வைத்த கிரீடத்தை அவர் உத்தமன் அறிந்து கொண்டு நமக்காக அவர் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க முடிக்கலாம். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம்.